இந்த சுமதி இதுதான் நான் பேத்திக்காக வாங்கிட்டு வந்த செயின். சரிங்கப்பா, நல்லா இருக்கு டிசைன் பார்க்கவே. அட ஏன்னா இதெல்லாம் நீ வாங்கிட்டு இருக்க? நீ சின்னவளுக்கு சேர்க்கறத பாரு. இவளுக்கு தான் நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்ட. இதுக்கு மேலேயும் ஏன்னா போட்டு காசு இது பண்ணிட்டு இருக்க? ஏமா என் பேத்திக்கு தானம்மா நான் செஞ்சேன். அங்கே என்ன எதுவும் இல்லாமல் இருக்கு, அவ்வளோ கிடக்கு. அதெல்லாம் யாருக்கு சொல்லு? சின்னவளை பற்றி எனக்கு என்னம்மா கவலை? அவளே கை நிறைய சம்பாதிக்கிறா, அவளே அவளுக்கு வேணுங்கிறத செஞ்சுக்கிறா. என்னன்னு கூட கேட்கறது இல்லை. அவளை பற்றி நான் ஏன் கவலை பண்ணணும்? எனக்கு சுமதி தான் முக்கியம். சுமதியோட குழந்தையும் மாப்பிள்ளையும் தான் முக்கியம். அதனால நீ அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காது. அந்த சொத்து எல்லாமே இவங்களுக்கு தானே. சரிம்மா சுமதி, நான் கிளம்புறேன். சரிம்மா அஞ்சலை, நான் கிளம்புறேன். சரிண்ணே. அப்பப்போ வா, மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவியா? எப்போ பார்த்தாலும் சின்னவளை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்காத. அதான் சுமதி இங்கே உன் பக்கத்தில் தானே இருக்கா, எட்டி பிடிச்சா வீடு. அப்பப்போ வந்துட்டு போனேன். எங்கம்மா வர முடியுது? கடையை போட்டுட்டு சின்னவளாவது பொறுப்பாக பார்த்துப்பான்னு பார்த்தா அவளும் அவள் படிப்பு அவள் வாழ்க்கன்ட்டு போயிட்டா. நான் என்னதான் பண்ணுறது சொல்லு? சரிம்மா நான் வரேன். சுமதி பத்திரமா பார்த்துக்கம்மா. நான் போயிட்டு வரேன் அஞ்சலை. கொடு சுமதி, செயினை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்தாங்க, நல்லா இருக்குல்ல? ஓஹோ, இதுதான் அந்த செயினா? அந்த செயினை எப்படி உன் பொண்ணு போடுறான்னு நான் பார்க்குறேன். அட வாங்க பிரியாக்கா, ஏன் அங்கேயே நின்றுட்டீங்க? வந்து பாருங்க செயினை. இதோ வரேம்மா. இந்தாங்கக்கா, செயினை பாருங்க. இவ செயினை வாங்கிட்டான், அதுக்காக நம்மளை வெறுப்பேற்றி பார்க்குறான். நம்ம வீட்டிலேருந்து யாரும் வாங்கி தவிர்த்துக்கலன்னு. என்னக்கா ஆச்சு? செயினை பாருங்க. நல்லா இருக்கு சுமதி. சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் ரூமுக்கு போகிறேன். இரு, அந்த செயினை எப்படி உன் பொண்ணு போடுறான்னு நான் பார்க்குறேன். இதுக்கு முதல்ல ஒரு பிளான் போடணும். இந்த செயின் எப்படியாவது நம்ம கைக்கு வரணும். என்ன மணி 4:30 மேலே ஆச்சு, இன்னும் இந்த ஸ்கூல் வேனை காணும். என்ன சுமதி, குழந்தைங்களோட வேன் வந்துருச்சா? நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். இன்னும் ஸ்கூல் வேனை வேறு காணும். இதோ குழந்தைங்க வராங்க பாருங்க நடந்து. அட ஆமாம், அங்கேயே இறக்கி விட்டாங்களா? வாங்க வாங்க, 2 பேர் வாங்க. சரி சுமதி, குழந்தைங்களை கூட்டிகிட்டு உள்ள வா. நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சரிங்க அத்தை. வாங்க வாங்க, உள்ளே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பாட்டி உங்களுக்காக ஸ்நாக்ஸ் செய்கிறாங்களாம், சாப்பிட்லாம்.